அட என்ன, அதுக்குள்ள வந்துட்டீங்க? மனைவியின் முகம் பார்க்க பிடிக்காத ரமணி ஒரே தலைவலி அதான் என்றான். சரி வாங்க, காபி போட்டு தரேன், மாத்திரை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஓய்வெடுங்க என கையில் இருந்த பாத்திரத்தை வராந்தாவிலே வைத்துவிட்டு உள்ளே செல்ல முனைந்தாள். காபி வேண்டாம், அதிகமா காபி குடிச்சுதான் தலைவலியே, ஓய்வு எடுத்தாலே சரியாயிடும். சரி வாங்க, தைலமாவது தேய்ச்சி விடுறேன் ஆதரவாக அவன் தோளில் கையை வைத்தாள். வேண்டாம், நீ கிளம்பு என உள்ளே வந்தான். தன் அறைக்குள் நுழைந்து உடைகளை கூட மாற்றாமல் கட்டிலில் சாய்ந்தான். தலைவலி என்றுதான் அலுவலகத்திலிருந்து கிளம்பி வந்தான். இங்கே வந்ததும் தலைவலி இன்னும் அதிகமாகிவிட்டது. ராஜியிடம் விமலா சொன்ன வார்த்தையில் இதுவரை இறுகிய அவன் மனதை மெல்ல நிகழ செய்தது. யார் எப்படி இருந்தாலும் என் புருஷன் மேல உயிரையே வச்சிருக்கார், அவர் என்ன விலக்கி வச்சிருவாரா? அந்த தெய்வம் என் பக்கம் இருக்கிறவர நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். தெய்வம், இத்தனை உயர்வான வார்த்தை. கட்டிய கணவனை தெய்வமாக மதிக்கும் பெண் அந்த தெய்வத்தை பெற்ற தாயா கொண்டிருப்பாள். என் மேல் உயிரையே வைத்திருக்கும் விமலாவை நான் அவசரப்பட்டு சந்தேகப்படுகிறேனோ? இல்லை, நம்பாதே. விமலா நல்லவள் இல்லை. அவளுடைய சொற்கள் அனைத்தும் நடிப்பு, அற்புதமான நடிப்பு, மாமியாரையே கெட்டவளாக காட்டும் நடிப்பு. எதுவும் கணவனுக்கு தெரியக்கூடாது என்று பாசாங்கு போட்டு தன்னை உயர்த்தி காட்டும் புத்தி. காதும் காதும் வைத்த மாதிரி என் தாய்க்கு பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து விட்டு நாடகமா ஆடுகிறாய். புவனாவுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடக்கட்டும், உன்னை சரியான நேரத்தில் பழி வாங்குகிறேன். மறுபடியும் இளகிய அவன் மனது இரும்பானது. அந்த நிமிடத்தில் தலைவலி இன்னும் அதிகமானது. புவனாவை காப்பி போட சொல்வதற்காக வந்தவன் புவனாவும் ராஜியும் மொட்டை மாடியில் பேசிக் கொண்டிருப்பது கேட்கவே படிகளில் ஏறினான். மேலே வந்தவன் புவனாவை அழைக்க குரல் கொடுக்க முனைய ராஜு பேசிய வார்த்தைகள் அவனை வாய் திறக்கம் படாமலே செய்தன. புவனா, பரத்துக்கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்ததா? வலித்துக் கொண்டிருந்த நரம்பு படாரென வெடித்ததை போல் இருந்தது. மீண்டும் மீண்டும் வந்து தாக்கும் மின்னலை போல் தலைவலி பாடாய் படுத்தியது. பரத், யார் அவர்? பரத்துக்கிட்ட இருந்து போன் வந்ததா என்று ராஜி கேட்கிறாள். பரத் யார்? அவன் எதற்கு புவனாவிற்கு போன் செய்ய வேண்டும்? புவனா காதலிக்கிறாளா? பரத் என்பவனை காதலிக்கிறாளோ? ராஜு கேட்ட அந்த கேள்விக்கு புவனா எதுவும் பதில் சொல்லவில்லை. இதையெல்லாம் இங்கே பேச வேண்டாம், உங்க வீட்டுல பேசலாம். ரமணி காப்பி கேட்காமலேயே அறைக்கு திரும்பி வந்தவன் பழையபடி படுக்கையில் சாய்ந்தான். இப்பொழுது புது தலைவலி. தங்கையின் காதல் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. காதலை வெறுக்கும் மனிதன் இல்லை அவன். காதல் உணர்வுகளை அனுபவித்தவன் அவன். புவனாவின் காதல் புதுவிதமான படப்படப்பை உண்டாக்கியது. அவன் யார்? நல்ல பையனாக இருக்க வேண்டுமே. மனதில் காதலை வைத்துக் கொண்டுதானா திருமணம் இப்பொழுது வேண்டாம், 2 வருடங்கள் போகட்டும் என்றாள். அம்மாவின் நினைவு வாட்டுகிறதாம். பொய், அவனுடைய நினைவு வாட்டுகிறது. அழகான பொய். ஒரு பக்கம் கோபமும் இன்னொரு பக்கம் சிரிப்பும் வந்தது. புவனாவின் காதல் தெரிந்தது நல்லதாய் போயிற்று. அந்த பையனை பார்த்து பேசி முடித்து விட்டால் திருமணம் வேண்டாம் என்று புவனா சொல்லுவாளா? 2 வருடங்கள் கழித்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்றவள் 2 நாளில் திருமணம் நடந்தால் தேவலாம் என்று நினைப்பாள். அண்ணா, பராந்தாவிலே ஏறும் போதே ஆவலாக உள்ளே இருந்து ஓடி வந்தாள் புவனா. என்னம்மா? வேகமாக உள்ளே வந்தான். அண்ணா, இனிப்பு எடுத்துக்க. எதுக்குமா? கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? போனா, நான் தான் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு இனிப்பு? எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லது. இதோ பார், வேலைக்கான உத்தரவு. ஒரு கையால் இனிப்பையும் மறு கையால் வேலைக்கான உத்தரவையும் அவளிடமிருந்து வாங்கி கொண்ட ரமணி இனிப்பை வாயில் போட்டுக்கொண்டு வேலைக்கான உத்தரவை பிரித்து படித்தான். என்னைக்கு வேலையில சேர போற? நாளைக்கே. புவனா, சொல்லுனா. பரத் யாருமா? திடீரென அண்ணனிடம் இருந்து இந்த கேள்வியை எதிர்பார்க்காத புவனா ஆடி போனாள். சற்று முன்பு அவள் முகத்தில் பரவி கிடந்த மகிழ்ச்சி மெல்ல மெல்ல மறைந்தது. முகம் வெளறியது. பயத்திலும் படப்படப்பிலும் உதடுகள் வெளுத்தன. அண்ணா, எச்சில் விழுங்கினாள். காதலிக்கிறியா? அண்ணா, சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் பாக்குற மாப்பிள்ளைதான் கட்டிக்கணும்னு உன்னை வற்புறுத்த மாட்டேன். மனம் போல் அமையிற மாங்கல்யம் தான் நெஞ்சில உடுத்தாம நிக்கும். இல்லாட்டி முள் மாதிரி வாழ்க்கை பூரா குத்த ஆரம்பிச்சிடும். உன் வாழ்க்கை பிரகாசமா அமையணும். எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீதான். உன் கல்யாணத்தை உனது விருப்பம் போல நடத்தணும். சொல்லு, பரத் யாரு? அவனோட முகவரியை கொடு. சட்டென்று அண்ணனின் கரங்களை பற்றி அதில் தன் முகத்தை பொருத்தி கொண்டாள். விசும்பினாள். அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இருக்கட்டும், நீ பரத்தோட முகவரி கொடு. நான் அவங்க வீட்டுல போய் பார்த்து பேசிட்டு வரேன். அண்ணா, பரத் இப்போ இங்க இல்ல. அவர் வெளிநாட்டுல இருக்காரு. 2 வருஷம் கழிச்சுதான் வருவார். அதனால் தான் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். பரத் ரொம்ப நல்லவர். அவர் கம்ப்யூட்டர் என்ஜினியரா இருக்கார். அவள் பரத்தின் பெருமைகளை சொல்லிக் கொண்டே போக
ரமணிக்கு சப்பென்று ஆகிவிட்டது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத கதைதான். பூவனாவின் காதல் பற்றி தெரிந்ததும் மகிழ்ச்சியாக இருந்தது. விரும்பியவனுக்கு அவளை கட்டி கொடுத்து கடமையை முடித்துவிட்டு முதல் வேலையாக விவாகரத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தான். அவளோ பரத் வெளிநாட்டில் இருக்கிறான், அவன் திரும்பி வந்த பிறகுதான் திருமணம் என்கிறாள். திரும்பி வர 2 ஆண்டுகள் ஆகும் என்கிறாள். அதுவரை என்ன செய்வது? விமலாவுடன் ஒன்றாக இருப்பதா? பேசாமல் வெளியூருக்கு மாற்றல் வாங்கி கொண்டு போய்விடலாமா? வெளியூர் சென்றாலும் விமலா வரமாட்டாளா? ஒரு நாள் கூட பிரிந்திருக்க முடியாது என உடனே பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பி விடுவாள். காலை சுற்றிய பாம்பு இவளை விட்டு விலகுவது முடியாத காரியம். பூவனாவின் திருமணம் தள்ளி போக மன அழுத்தத்தால் என் இதயம் வெடித்துவிடும். அதற்காக அவள் விரும்பாத வாழ்க்கையில் அவளை தள்ளிவிட முடியாது. பூவனாவின் திருமணம் காதல் கல்யாணமாக 2 ஆண்டுகள் கழித்து நடப்பது கூட நல்லதுதான். என் தாயை கொன்ற கொலைக்காரி தாயின் ஸ்தானத்தில் நின்று என் தங்கையை தாரை வார்த்து கொடுக்க கூடாது. விமலாவை விவாகரத்து செய்வதால் பூவனாவின் திருமணத்தில் பிரச்சனை வரும் என தங்கையின் வாழ்க்கைக்காக பொறுமையோடு இருந்தேன். பூவனாவின் திருமணம் காதல் திருமணமாக அமைந்து விட்டால் இதெல்லாம் பிரச்சனையா இருக்காது. மாப்பிள்ளை உறுதியாக இருக்கும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் திருமணம் நடக்கும். அதனால் விவாகரத்து விஷயத்தில் நாட்களை தள்ளி போடக்கூடாது. அந்த பீடையை தொலைத்து தலைமூழ்கியே ஆக வேண்டும். உறுதியாக முடிவு எடுத்து விட்டான். அறைக்குள் நுழைந்த விமலா கையில் இருந்த பால் டம்ளரை மேஜை மீது வைத்தாள். குழல் விளக்கை அணைத்துவிட்டு இரவு விளக்கை போட்டாள். ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த ரமணி குழல் விளக்கு அணைக்கப்பட்டதில் எரிச்சலுற்றான். ஏய், ஏன் லைட்டை நிறுத்தின என்று கடுப்படித்தான். அதான் விடி விளக்க போட்டிருக்கேனே, இதுல படிக்க முடியுமா? அருகே வந்தவள் பக்கத்தில் அமர்ந்து அவனை ஆழமாக பார்த்து கண்ணடித்தாள், சிரித்தாள். விடி விளக்குல என்ன படிக்க முடியுமோ அதை படிங்க. அவளுடைய வார்த்தைகளில் வேறு அர்த்தத்தை கொடுப்பதை உணர்ந்த ரமணிக்கு தீயில் தள்ளியதை போல் இருந்தது. பாலை எடுத்து அவனிடம் நீட்டினாள். வேண்டாம். ஒற்றை வார்த்தையில் அவன் மறுக்க அதை மேஜை மீது வைத்தவள் அவனது மார்பில் படர்ந்தாள். கிடுகிடுவன அவனுடைய உணர்வுகள் திண்டாடின. அவளை பிடித்து தூர எறிய வேண்டும் போல் இருந்தது. முடியவில்லை. ஏதோ ஒன்று காந்தம் போல அவளை பிரிக்க முடியாமல் செய்தது. கைகள் 2ம் துடித்தன. அவளை அப்படியே இறுக அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவளுடைய மோகமூச்சு மார்பை துளை போட்டு இதயத்துக்குள் ஊடுருவதை போல் இருந்தது. அவளை தன் உடலில் இருந்து விலக்க முடியாமல் ஏதோ ஒரு சக்தி இழுத்தது. அது என்ன? காமமா? இல்லை, காமம் இல்லை, வேறோ ஏதோ. அவளுக்கும் அவனுக்குமான ஒரு பந்தம், பிரிக்க முடியாத உணர்வு. இதற்கு 1 நிமிடம் முன்னதாக தான் இருந்த எல்லா எண்ணங்களையும் மறைந்தொழிந்து அவளை அப்படியே ஆலிங்கனம் செய்து அவளுடனே ஐக்கியமாகி விட மாட்டோமா என உயிர் துடித்தது. இதுவரை இருந்த எண்ணமெல்லாம் வெறும் கற்பனை என ஆதாரபூர்வமாக ஏதாவது நிகழக்கூடாதா? என் விமலா உண்மையில் குழந்தைதான், கொடூரமானவள் இல்லை என யாராவது அடித்து சத்தியம் செய்யக்கூடாதா? கடைசி வரை இவளோடுதான் நீ வாழ வேண்டும் என யாராவது கட்டளை இடக்கூடாதா? அவனுக்குள் இருந்த பூரணமான காதல் புரிந்த இடத்திலிருந்து உயிர்த்தெழுந்து இருந்தது. என் ராஜா, என் செல்லம். அவள் கொஞ்சியபடியே அவனது நெற்றி கன்னம் என முத்தமிட்டாள். என் மேல் இத்தனை அன்பும் ஆசையும் கொண்டவளா என் தாயை கொலை செய்வாள்? கொலைக்காரியால் கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் இப்படி கொஞ்ச முடியுமா? இப்படி அவள் பஞ்சனையில் தன்னை கொஞ்சம் போதெல்லாம் அவன் உண்மையில் ஆச்சரியப்படுவான். எல்லோரின் மனைவிகளும் பஞ்சனையில் இப்படிதான் கணவனை குழந்தை போல கொஞ்சுவார்களா என யோசிப்பான். அவளை கேட்பான். வாங்கல, வீடு வீடா போய் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லி சிரிப்பாள் விமலா. ஆனால் இப்பொழுது நம்பாத நியாயவஞ்சகம் கொண்ட பெண்கள் தான் இப்படியெல்லாம் கொஞ்சுவார்கள். அடிமை போல காட்டிக்கொண்ட ஆண்களை அடிமையாக்க கிடைத்த கலைதான் பெண்களை பொறுத்தவரை காமவலை. கழட்டிவிட நினைத்து விட்டு கவிழ்ந்து விடாதே. சீ, அலையாத போ. அவளை பிடித்து தள்ளிவிட்டு படுக்கை விட்டு எழுந்தவன் ஜன்னலோரம் வந்து நின்றான். தன் கோபத்தை தணித்துக் கொள்வதை போல மூச்சு விட்டான். பின்னால் வந்தவள் பின்புறமாக அவனை கட்டிக்கொண்டு கழுத்தில் உதட்டால் உரசினாள். இப்படி கட்டுமஸ்தான புருஷன் இருக்கும் போது எந்த பொண்டாட்டிதான் அலைய மாட்டா? இறுக்கமாக அணைத்து கொண்டாள். கொஞ்சம் குரலில் பேசினாள். அத்தையோட ஆசை என்ன தெரியுமா? ஒரு பேரனையோ பேத்தியோ பாக்கணுங்கிறதுதான். ஆனா அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. அவங்களோட கடைசி ஆசைய நாம நிறைவேற்ற வேண்டாமா? என் மனசுல ஒண்ணு படுது. என்ன தெரியுமா? இனிமே குழந்தை வருவானா? நிச்சயம் கலையாது. அத்தை தெய்வமா நின்னு அதை காப்பாங்க. அத்தையே நமக்கு குழந்தையா பிறப்பாங்க பாருங்க. நமக்கு கண்டிப்பா பெண் குழந்தைதான் பிறக்கும். அதுக்கு அத்தையோட பேரையே சிவகுமாரின்னு வச்சிடுவோம்.
அத்தை பேரை சொல்லி நான் எப்படி கூப்பிடுறது? அதனால அம்மா குட்டின்னு கூப்பிடலாம். இன்னும் இறுக்கமாக அவள் கட்டிக்கொள்ள அந்த வார்த்தைகளில் நெகிழ்ந்து போனான். மாமியார் தெய்வமா நின்று கருவை காப்பாளாம். தன்னை கொடுமைப்படுத்திய ஒருத்தியை தெய்வம் நிலைக்கு யாராவது உயர்த்தி பேசுவார்களா? தான் வெறுக்கும் ஒருத்தியே தன் வயிற்றில் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று எந்த பெண்ணாவது நினைப்பாளா? ஒரு கன்னத்தில் அறிந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்று இந்த குணம் கொண்டவள் கொலை செய்வாளா? விரோதியை கூட நேசிக்கும் பண்பு கொண்டவளா இவள்? இல்லை. மாமியாரை தெய்வம் என்றால் மகன் மனதில் இன்னும் உயரலாம் என்று திட்டம். வார்த்தைகளில் வசியம் பூச தெரிந்தவள். அமுதம் போல தோற்றமளிக்கும் ஆழகால விஷம் இவள். நம்பாத. பற்களை நரநரவென கடித்தான். நரம்புகள் முழுக்கேறின. ரத்தம் கக்கும் கண்களோடு அவளை பார்த்தான். கல்லறைக்கு என் கருவறையை அனுப்பிவிட்டு நீ கருவறை நிரப்பிக் கொள்ள பார்க்கிறாயா? கடைசி ஆசை என்று கூறி எனக்கு கட்டில் ஆசை காட்டுகிறாயா? நானும் எங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றதான் போறேன். அப்பொழுது அவள் மோகமாக சரிந்தாள். கடைசியில் வழிக்கு வந்துட்டீங்க பாத்தீங்களா? சரியான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அம்மாவோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? உன்னை விவாகரத்து பண்றதுதான். அந்த ஆசையை நிறைவேற்ற போறேன். உன்னை விவாகரத்து பண்ண போறேன். வெறும் வார்த்தைகள் மட்டும் காதில் விழுந்திருந்தால் அவள் விளையாட்டு என்று விழுந்து விழுந்து சிரித்திருப்பாள். ஆனால் அந்த வார்த்தைகள் உச்சரித்த போது அவனுடைய முகம் பிரதிபலித்த உணர்வுகள் அவளுக்கு அடிவயிற்றில் அக்னியை கொட்டியதை போல் இருந்தது. இதோ பார், நான் விளையாட்டுக்கு பேசல, உண்மையை பேச போறேன். என் அம்மாவோட கடைசி ஆசை உன்னை விவாகரத்து செய்ய சொன்னதுதான். உன்னை விவாகரத்து பண்ண போறேன். வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்பொழுது அவன் பேசியதெல்லாம் காதில் விழாதபடி காது ரெண்டும் அடைத்தன. சுவரோடு சாய்ந்தாள். சற்று முன்பிருந்த மோகமெல்லாம் வேகமாய் கலைந்திருந்தது. அவனுடைய வேகமான வார்த்தைகள் அவளை பாகம் பாகமாக வெட்டி கொண்டு இருந்தன. உன்னால் எனக்கு ஒரு குழந்தையை பெற்று தர முடியாது. அதுக்கான தகுதி உன்னோட கர்ப்பப்பைக்கு இல்ல. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும். அத உன்னால தர முடியாது. எனக்கு ஒரு குழந்தை வேணும். இதுதான் எங்க அம்மாவோட ஆசை. எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததான் எங்க அம்மாவோட ஆசை நிறைவேறும். அதனால் எங்க அம்மா ஆசை நிறைவேற்ற நான் உன்னை விவாகரத்து பண்ண போறேன். வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அவள் மயங்கி சரிந்தாள். காலையில் இருந்து இந்த மாமரத்தின் அடியில் தான் இருக்கிறாள். வீட்டில் எந்த வேலையும் செய்யவில்லை. புவனா தான் எல்லா வேலைகளையும் செய்தாள். என்ன ஆயிற்று இவனுக்கு? இது ரமணியின் உண்மையான சுபாவம் இல்லையே. தன்னை பிரிய வேறு ஏதாவது காரணம் சொல்லியிருந்தால் கூட அவள் நம்பியிருப்பாள். அவன் சொன்ன காரணம் குழந்தை இல்லை. குழந்தையே பிறக்காமல் போனால் கூட எனக்கு கவலை இல்லை. ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்பான். அத்தனை உயர்ந்த சிந்தனை உள்ள ஒருவனா குழந்தைக்காக என்னை ஒதுக்கி வைக்க நினைக்கிறான். ஆனால் சொன்ன காரணம் போய் வேறு ஏதோ காரணம் இருக்கிறது. என்ன அது? என் மீது உயிரே வைத்திருப்பவன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருகிறதென்றால் அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? அண்ணி, நீங்க சாப்பிடலையா? குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. அண்ணி, நான் ராஜி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அவள் வாசலுக்கு சென்றதும் இவள் உள்ளே வந்தாள். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ரமணி அலுவலகம் செல்லவில்லை. தனி அறையில் இருந்தான். உள்ளே நுழைந்தாள். வெறுமனே படுக்கையில் சாய்ந்து தனக்கு மேல் கைகளை கோர்த்த வண்ணம் விட்டத்தை விரித்த வண்ணமா இருந்தான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்று கூறி சட்டென்று இரு கைகளையும் நீட்டி தன்னை அணைத்துக் கொள்ள மாட்டானா என அவளுடைய உணர்வுகள் துடித்தன. அப்படியே ஓடி போய் அவன் நெஞ்சில் விழுந்து ஏண்டா இப்படி சொன்ன என்று நெஞ்சிலே குத்த வேண்டும் போல் இருந்தது. அடுத்த இரவிலேயே அத்தனை மறந்துவிட்டு அப்படியே அவனுக்குள் ஐக்கியமாகிவிட மாட்டோமா என்று அவளுடைய ஆத்மா தவித்து துடித்தது. அவள் எதிரே வந்து நிற்பது தெரிந்ததும் பார்வையை வேறு பக்கம் திருப்பினான். இன்னும் சற்று அருகே வந்தவள் திடீரென அவனுக்கும் தனக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஒன்று ஒரே நாளில் ஏற்பட்டு விட்டதை உணர்ந்தாள். மெதுவாக தொடங்கினாள். தொடங்கும் போதே அவளுடைய குரல் உடைந்தது. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அவன் வெடுக்கென படுக்கை விட்டு இறங்கினான். விரல்களை மடக்கி கொண்டு என்ன என்ன உண்மை தெரியணும்? மறுபடியும் கண்களில் சிவப்பு அப்பிக்கொண்டது. என்னை விவாகரத்து பண்றதுன்னு நீங்க சொன்ன காரணம் போய் உங்க மனசுக்குள்ள என்னவோ இருக்கு. புள்ள பெத்துக்க முடியாதுதான் காரணம்னு பூசி மொழிகிட்டீங்க. ஆனா சரியான காரணம் இல்ல. குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிறதுக்காக என்ன நீங்க விலக்கி வைக்க முடியாது. இந்த அளவுக்கு என்னை பெருக்க காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். அவள் அமைதியாக தொடங்கி ஆத்திரமாக முடித்தாள். சொல்றேன்டி, சொல்றேன், உண்மையதான் சொல்றேன். மனசுல போட்டு அழுத்தி அழுத்தி எனக்கும் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. நீ ஒரு கொலைக்காரி, என் அம்மாவை கொன்ன கொலைக்காரி. அரண்டாள் விமலா. அப்படியே மயங்கி சரிந்த தன் உடலை நிலைநிறுத்த முடியாமல் சுவரில் விழுந்தாள். அவன் பேசிக்கொண்டே போனான்.
வாசலில் ஆட்டோ நிற்பதை கண்ட விசாலம் வேலையை விட்டுவிட்டு வாசலுக்கு வந்தாள். விமலா ஆட்டோ டிரைவருக்கு பணம் கொடுத்து விட்டு படியேறினாள். அவள் தனியாக வந்திருப்பது ஒரு மாதிரியாக தான் இருந்தாலும், வாமா விமலா, என்ன தனியா வந்திருக்க என வரவேற்போடு தன் சந்தேகத்தையும் கலந்தாள். அம்மாவின் முகம் பார்த்ததுமே நெஞ்சுக்குள் ஏதோ வெடித்தது. அம்மா என பெரிதாக அலறி நெஞ்சில் முகம் பதித்து விம்மி வெடிக்க வேண்டும் போல் இருந்தது. வேதனையை அடக்க முடியாமல் தவித்தாள். சின்ன வயதில் ஒரு நிமிடம் கூட தன்னை பிரிந்திருக்க முடியாத தாய் திருமணம் செய்து கொடுத்ததும் தன் மகளை ஒரு நிமிடம் கூட சேர்ந்திருக்க விரும்ப மாட்டாள். அவள் ஒவ்வொரு நிமிடமும் கொண்டவனோடு கூடி மகிழ வேண்டும் என்றுதான் விரும்புவாள். உயிரை வைத்திருக்கும் உறவுகளை பிரிய விரும்பும் உன்னதமான உறவு தாய் தந்தை உறவுதான். அவர் வெளியூர் போயிட்டாருமா, புவனாவும் வேலைக்கு போறா, அதுதான் தனியா வந்தேன். அம்மாவின் கையை பற்றி கொண்டாள். அப்பா இல்லையா? அப்பா கோவில் வரைக்கும் போயிருக்காரு. வீட்டுல சும்மாவே உட்கார்ந்து என்ன பண்றது, என்னையும் கூப்பிட்டார். வேலை கிடக்கு வரலன்னுட்டேன். வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சும்மாதான் பார்த்துட்டு போலான்னு வந்தியா? இல்ல. அம்மா முகம் படிக்க முனைந்தாள். எல்லாம் நல்ல விஷயம்தான். வேண்டும் என்றே வெட்கரையோடு பூசிக்கொண்டாள். என்னடி, ஏதாவது விசேஷமா? அம்மா காதோரம் கிசுகிசுத்தாள். குளிக்காம இருக்கேன். அடி என் செல்லமே. அம்மா அணைத்து கொண்டாள். என்னம்மா, என்னமோ புதுசா குளிக்காம இருக்கிறது மாதிரி சந்தோஷப்படுற? இதே மாதிரி எத்தனையோ தடவை கலைஞ்சு போச்சு. அதுக்காக இந்த தடவையும் அப்படி நடக்கணும்னு நினைக்கணுமா? கர்ப்பம் நிக்கிறதும் கலையிறதும் முக்கால்வாசி மனசோட பலவீனத்தாலதான். டாக்டர் ஓய்வா இருக்க சொல்லிட்டாங்க. அதனாலதான் யாரையும் எதிர்பார்க்காம வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணன. ஒவ்வொரு முறையும் அங்கிருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்துதான் கர்ப்பம் வரிசையா கலைஞ்சு போச்சு. இந்த தடவை நீ இங்க நல்ல ஓய்வுல இரு. ஒரு வேலையும் தொட வேண்டாம். வாய்க்கு சுவையா ஆக்கி போடுறேன், நல்லா சாப்பிடு. உன் மாமியார் தெய்வமா நின்னு உன் குழந்தைய காப்பா. அம்மா பூரிப்பாக சொல்ல சொல்ல விமலாவுக்கு உள்ளுக்குள் பொங்கி கொண்டு வந்தது. முதல்ல உனக்கு குடிக்க ஏதாவது கலக்கிட்டு வர்றேன். நீ ஊஞ்சல் உட்காரு, கையோடு கேசரி பண்றேன். அம்மா கன்னி பெண் போல் துள்ளி கொண்டு போனாள். தளர்வாக ஊஞ்சலில் அமர்ந்தாள் விமலா. அப்பா கோவிலிருந்து வந்ததும் வீடு திருவிழா போல் ஆனது. அம்மாவும் அப்பாவும் சந்தோஷத்தில் குதித்தார்கள். 2 பேரும் தன்னந்தனியாக கிடந்தோம். இனி கொஞ்ச நாளைக்கு கவலை இல்ல. நீ பிரசவம் முடிஞ்சு போற வரைக்கும் எங்களுக்கு தனிமையே இல்ல. கலக்கலவென சிரித்தனர். நீண்ட நேரமாக வாசலில் அழைப்பு மணி ஒலித்து கொண்டே இருந்தது. இந்த புவனா எங்க போனா? யார் வந்திருக்காங்கன்னு பார்க்க கூடாதா? தன் அறையை விட்டு வெளியே வந்த போது புவனா வீட்டில் இருப்பதை போல் தெரியவில்லை. விமலா போய் 1 வாரம் ஆகிவிட்டது. அவள் இல்லாததால் சமையல் வேலைகளை புவனாவே பார்க்க வேண்டியிருந்தது. காய்கறி வாங்க போனாலோ என்னவோ. விமலா திடீரென ஏன் அம்மா வீட்டுக்கு போனாள் என புவனா கேட்ட கேள்விக்கு அவளுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, பார்க்க போயிருக்கா என அப்போதைக்கு ஒரு பொய்யை சொல்லி வைத்தான். விமலாவால் தன் அம்மாவை கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்று கூறி அவளுடைய மனதை வேதனைக்குள்ளாக்க விரும்பவில்லை. கூடத்தை கடந்து வாசலுக்கு வந்தான். கதவை திறந்தவன் கண்கள் ஆச்சரியத்தால் விரிய திகைத்தான். உமா நின்றிருந்தாள். முகத்தில் பளிச்சு சிரிப்பு. உமா, நீயா? அவனிடம் இருந்து திகைப்பு, ஆச்சரியம் எதுவும் அவளிடம் இல்லை. அவளது சிரிப்பில் அவனை சந்தித்த மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. உமா, உள்ளவா. அவள் வந்தாள். அதே உயரம், அதே பளபளப்பு, அதே கண்ணாடி. கண்ணாடிக்குள் நிதானமான விழிகள், புதிதாக வந்த மாதிரி இல்லாத இயல்பு. எப்படி இருக்க ரமணி? அந்த கேள்வி குபுக்கன நெஞ்சுக்குள் எதையோ உருள வைத்தது. கண்ணீர் முட்டி மோதி கொண்டு வந்தது. என்று ராகம் போல் பதில் சொன்னவன் உட்காரு என அவளை சோஃபாவில் அமர சொன்னான். அவள் அமர்ந்ததும் எதிரே அமர்ந்து கொண்டான். உமா, நான் உன்னை பார்ப்பேன்னு சத்தியமா நினைக்கல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னை மறக்காமல் தேடி பார்க்க வந்திருக்கியே. அவன் பரவசப்பட்டான். உண்மையான அன்பு வச்சவங்கள வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்த்தடணும் ரமணி. அதுதான் உன்னை பார்க்க வந்தேன். உன் பழைய வீட்டுக்கு போனேன். நீ அங்க இல்லைன்னு சொன்னாங்க. அம்மா தவறி விட்டதா கேள்விப்பட்டேன். மனசு கஷ்டமா இருக்கு. அவள் சொல்லிவிட்டு விழிகளை சுவரில் ஓட்டினாள். அம்மாவின் புகைப்படம் மாலையோடு சிரித்தது. எழுந்து சென்று ஒரு நிமிடம் மௌனமாக கண்மூடி நின்று விட்டு வந்தாள். பழையபடி அமர்ந்தாள். அவள் அம்மாவை நினைவுபடுத்தியதில் அவனுக்கு ஏற்பட்ட இறுக்கம். அம்மாண்ணார், உனக்கு உசுறு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அம்மா எப்படி இறந்து போனாங்க? உடம்பு சரியில்லாம இருந்தாங்களா? இல்ல உமா, கொலை செய்யப்பட்டாங்க. என் மனைவியை, என் தாயை கொண்டுட்டா உமா. உறக்க கத்த வேண்டும் போல் இருந்தது. அடக்கி கொண்டான். மாரடைப்பு என்றான். எவ்வளவு கட்டுப்பாடு காத்தும் கண்கள் 2 துளிகளை வெளிக்காட்டியது. கண்ணீரை கண்டதும் உமா அவனுடைய கையை தொட்டாள். வார்த்தைகள் உணர்த்தாவற்றை ஸ்பரிசம் உணர்த்திவிடும்.
ஸ்பரிசத்தால் உண்டாகும் ஆறுதல் வார்த்தையால் உண்டாவதில்லை. விமலாவிடம் உணர்ந்திருக்கிறான். அந்த தொடு உணர்வு பெரும் சுடு உணர்வாக போன பின் இந்த தொடல் அவனுக்கு வலிக்கு ஒத்தடமாக வேதனை தடங்களை மறைத்தது. சாரி ரமணி, என்ன பண்றது, போயிட்டாங்க. அவனை துக்கத்திலிருந்து மீட்டெடுக்க நினைத்தவள், உன் மனைவி வீட்டுல இல்லையா என்றாள். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏதாவது விசேஷமா? இல்ல, சும்மாதான். பேர் என்ன, கமலா தானே? இல்ல, விமலா. எத்தனை குழந்தைகள் உனக்கு ரமணி? குழந்தைகள் இதுவரை இல்லை. என்னை பத்தியே கேட்டுட்டு இருக்கியே, உன்னை பத்தி எதுவும் சொல்லலையே. உன் கல்யாணத்துக்கு கூட நான் வரலையே. ஏன் என்னோட கல்யாணத்தை பாக்குற அளவுக்கு தைரியம் இல்லையா? அப்படி இல்ல, உன்னை கட்டிக்கத்தான் தைரியம் இல்ல, கல்யாணத்துக்கு வர தைரியம் இருந்தது. விமலா மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். அவ எனக்கு வாழ்க்கையில் முழு நிறைவை தந்தா. உன்னை பார்த்தா ஏதோ ஒரு வகையில் நீ அவளை விட உயர்ந்தவளா எனக்கு தோணிடக்கூடாது. அதனாலதான் வரல. விமலா எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு படி கீழே இறங்கிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுதான் காரணம். உமா ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். அப்படியே வாயடைத்து போனாள். என்ன மௌனமாயிட்ட? விமலா கொடுத்து வச்சவள். இப்படிப்பட்ட புருஷன் யாருக்கு கிடைக்கும்? ரமணி விரக்தியாக சிரித்தான். மனதால் பேசினான். மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அவள் ஒரு படி கூட இறங்கி விடக்கூடாதென நான் நினைத்தேன். அவளோ அதல பாதாளத்திற்கு சென்று விட்டாளே. மனதை அழுத்தும் எண்ணங்கள் அதை மாற்றியது. உமா, உனக்கு காபி கலந்து எடுத்துட்டு வர. புவனா இப்பதான் வெளியே போனா என்றான். அட, புவனா இருக்காளா? நான் அவளுக்கு கல்யாணம் ஆகியிருக்குன்னு நினைச்சேன். இனிமேதான் பண்ணணும். வேலைக்கு போறா. சரி, அவ வரட்டும். அப்புறம் காப்பி என்ன, டிஃபனை செய்து கொடுக்க சொல்லி சாப்பிடுற. நீ உட்காரு, நம்ம பேசிட்டு இருக்கலாம். அவள் வற்புறுத்தவும் அவன் அமர்ந்தான். சொல்லு உமா, நீ வெளிநாட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்போ ஏதாவது லீவா? உன் கணவரையும் அழைச்சிட்டு வந்திருக்கலாமே. உமா சிரித்தாள். இருந்தால் தானே அழைச்சிட்டு வர முடியும். அவளுடைய பதிலில் திக்கென்று அதிர்ந்தான். உமா, நீ என்ன சொல்ற? பயந்துட்டியா? செத்துட்டாரோ நினைச்சியோ? நான் சொன்னது என் கூட இருந்தாதானேன்னு சொன்னேன். அப்போ நீ மட்டும்தான் வெளிநாட்டுல இருந்து வந்தியா? ஆமா. திரும்பி எப்ப போக போற? போக மாட்டேன். இனிமே இங்கேதான். ஏன், உனக்கு அங்க இருக்க குடியுரிமை இல்லையா? அவர் கூட வாழ உரிமை இல்ல. உமா, ஆமா, விவாகரத்து ஆயிடுச்சு. சிரித்தபடி அவள் சொல்ல அவன் சில்லு சில்லாக சிதைந்தான். உறைந்து போன பார்வை பார்த்தான் ரமணி. அவருடைய கண்ணில் திறந்த அதிர்ச்சியை கவனித்த உமா சிரித்தாள். என்ன ரமணி, அதிர்ச்சியா இருக்கா? உமா, நீ என்ன சொல்ற? புருஷன் கூட நீ இல்லையா? உன்னோட தோற்றத்தை பார்த்து வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் எவ்வளவு எளிமையா இருக்கன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியே. வெளிநாட்டு மாப்பிள்ளனதும் வீட்டுல ஆண்டு வாய பொழந்துட்டாங்க. யாருக்குமே கால் கீழே நிக்கல. துபாயில பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருக்கிறதா அவங்க சொன்னதை நம்பி என்ன கட்டி வச்சாங்க. அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது அப்படியெல்லாம் இல்ல. அங்க ஒரு ஹோட்டல்ல மேற்பார்வையாளரா வேலை. என்னையும் அழைச்சிட்டு போனார். வேலைக்கு சேர்த்தும் விட்டார். பொய் சொல்லி ஏமாத்தி என்ன கட்டிக்கிட்டதோடு மட்டுமில்லாம என்னை அவர் செய்த கொடுமைகள் சொன்னா நீ தாங்க மாட்ட. அவன் வெளறிய விழிகளுடன் அவளையே பார்த்த வண்ணம் இருந்தான். இதயத்தில் இனம் புரியாத படபடப்பு. கடைசியாக அவன் என்னை பணத்துக்காக ஒருத்தன் விட்ட விக்க வேலை பேசினான். நான் விழிச்சுக்கிட்டேன். எப்படியோ தப்பி இந்தியாவுக்கு வந்துட்டேன். நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தேன். எனக்கு விவாகரத்து கிடைச்சது. அவனுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சது. இப்ப அவன் ஜெயில இருக்கான். ரமணிக்கு முதுகு தண்டு உறைந்தது. அதே நேரம் புவனாவின் காலடி ஓசை கேட்க அவள் சுய வரலாறு கூறுவதை சட்டென்று நிறுத்தி கொண்டாள். உமா சொல்லிவிட்டு சென்ற கதை ரமணி சொல்ல மறந்த கதை விட அதிக வலியை தந்தது. எவ்வளவு தைரியமான பெண்! எனக்கு கிட்டாத மலரானால் கிடைத்தும் பட்டு போக வைத்து விட்டான் அவன். எங்கோ ஓரிடத்தில் எல்லா சுகங்களையும் அனுபவித்தபடி அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என இவன் நினைக்க, அவளோ இன்னொருவனுக்கு விலை பேசப்பட்டு இந்த நிலைக்கு ஆளாகி நின்றிருக்கிறாள். அவனை கண்டதும் நெஞ்சில் நிம்மதி பரவுவதாக பரவசப்பட்டான். அவளோ அவனுக்கு மேல் நிம்மதியை இழந்து வந்திருக்கிறாள். அன்றைக்கு என் காதலை தைரியமாக சொல்லி உன்னை திருமணம் செய்து கொண்டிருந்தால் நீ இப்படி இன்னொருவனுக்கு விலை பேசப்படும் நிலை வந்திருக்காது. உமா, உனக்கு நான் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். நல்ல மனங்கள் தான் இங்கு நட்சத்திரங்களாக வாழ வேண்டும். வாழ்வோம். புதிய முடிவை இருவருக்குமான விடியலாக நினைத்தான். சூடான தேநீரோடு தோட்டத்து பலகையில் உமா வந்து அமர்ந்த போது வாசல் கேட்டை திறந்து கொண்டு ரமணி உள்ளே வந்தான். தேநீரை பலகை மீது வைத்துவிட்டு ஓடினாள். வா ரமணி. அவளுடைய குரலில் உற்சாகம் இருந்தது. இருவரும் பலகையில் அமர்ந்தனர். ரமணி, ஒரு நிமிடம் இரு, உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வர. வேண்டாம் உமா, இதிலே ஆளுக்கு பாதி குடிச்சிடலாம். சரி என சாசரில் கொஞ்சம் தேநீரை ஊற்றி தான் எடுத்துக்கொண்டு கோப்பையை அவனிடம் நீட்டினாள். உமா, தேநீரை போல இனியாவது நம் வாழ்க்கையில் நீ பாதி நான் பாதியாக இருக்க வேண்டும்.
உன்னை மணந்து அந்த கொலைக்காரிக்கு தண்டனை தர வேண்டும். நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து அவள் நெஞ்சு வெடித்து சாக வேண்டும். எந்த வாழ்க்கை தன்னை விட்டு பறிபோக கூடாது என்று அவள் என் தாயை தீர்த்து கட்டினாலோ அந்த வாழ்க்கை பறிபோக வேண்டும். ஏய் ரமணி, என்னாச்சு? அவன் நிமிர்ந்தான். டீயிலிருந்து வர ஆவியை பயத்தோடு பார்த்துட்டு இருக்க. மாறவே இல்ல, அதே பயந்தாங்கொள்ளி ரமணியாவே இருக்க. கலகலவன சிரித்தாள். அவளை ஒரு கணம் ஆழமாக பார்த்தவன், எப்படி உன்னால சிரிக்க முடியுது என்றான். நான் என்ன மிருகமா சிரிக்க தெரியாம இருக்க? இவ்வளவு நடந்திருக்கு, உன்னால எப்படி சிரிக்க முடியுது? எல்லாம் வள்ளுவரோட உபயம்தான். இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்லி இருக்காரே. அவர் வாழ்க்கையில் எந்த துன்பமும் ஏற்பட்டு இருக்காது. ஏற்பட்டிருந்தா அப்படி ஒரு குரலை எழுதியிருக்க மாட்டார். அனுபவம் இல்லாம எதையுமே எழுத முடியாது ரமணி. ஏட்டுல எழுதுனதா இருந்தாலும் எல்லாமே எங்கோ எப்பவோ அனுபவிச்சதாதான் இருக்கும். உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. அவள் மீண்டும் கலகலவன சிரித்தாள். நீ மாறவே இல்ல ரமணி. அன்னைக்கு என்னை பார்த்து படிப்பு போட்டின்னு எல்லாத்துலயும் பொறாமப்படுவ, இப்பவும் அப்படியே இருக்க. இப்ப எதை பார்த்து பொறாமப்படுற? உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையே. இத்தனை அடிபட்டு வந்திருக்க. ஏதோ பத்திரிகையில் படிச்ச கதையை சொல்ற மாதிரி நேத்து சொன்ன, எப்படி ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாம? ரமணி, கண்ணீருங்கிறது காசை விட மதிப்பானது. காசை செலவு பண்ணினா திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், ஆனா கண்ணீரை செலவு பண்ணினா திரும்ப கிடைக்காது. அந்த கண்ணீரை நல்ல ஆத்மாக்காக தான் சிந்தனமே தவிர என் புருஷன மாதிரி அயோக்கியனுக்காக இழந்ததுக்காக சிந்தக்கூடாது. ரமணி மௌனமாக தேநீரை உறிஞ்சினான். அவளும் சாசரில் இருந்த தேநீரை பருகினாள். சாசரில் இருந்ததால் சீக்கிரமே ஆறி போய் விட்டிருந்தது தேநீர். அவளுடைய வாழ்க்கை போலவே. கோப்பையை வைத்துவிட்டு அவளை தீர்க்கமாக பார்த்தான். உமா, நல்ல ஆத்மாக்காக மட்டும்தான் கண்ணீர் சிந்துவேனா? உன் கண்கள் எனக்காக கண்ணீர் சிந்துமா? அவனை புரியாமல் பார்த்தாள். அவன் முகம் முழுவதும் படிந்திருந்த வேதனையை அப்பொழுதுதான் கவனித்தாள். உனக்காக நான் அழணுமா? உனக்கு என்னாச்சு? என்னை மாதிரியா? நான் தான் எதுக்குமே கொடுத்து வைக்கல. உனக்கு என்ன குறை? நீ உயிரையே வச்சிருக்கிற மனைவி உன் மனசுல இருந்து அவங்க ஒரு படி கூட இறங்கிடக் கூடாதுங்கிறதுக்காக என் கல்யாணத்துக்கு கூட நீ வராத போதே எனக்கு தெரியும். உங்க 2 பேரோட வாழ்க்கையும் அன்றில் பறவைகளோட வாழ்க்கை போல இருக்குன்னு. ஆமா, அன்றில் பறவைதான். ஆனா என் தாயை கொன்ற பறவை அவள். புருவம் சுருக்கினாள் உமா. நீ என்ன சொல்ற? உமா, நீ சரியான நேரத்துல என்ன தேடி வந்திருக்க. என் மனசுல உள்ள பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க இடம் தெரியாம தவிச்சிட்டு இருந்த. என் மனைவி விமலா தன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அவ சும்மா போகல, நிரந்தரமா போயிருக்கா. ரமணி, நீ உன் புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு வந்துட்ட. நான் விமலாவை விவாகரத்து பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ரமணி என அதிர்ந்தாள். உன் புருஷன் பண்ணின தப்புக்கு நீ சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்துட்ட. என் பொண்டாட்டி பண்ணின தப்புக்கு என்னால சட்டப்படி தண்டனை வாங்கி தர முடியல. அதுதான் அவளுக்கு விவாகரத்து கொடுத்து நானே தண்டனை தர போறேன். இவ்வளவு பெரிய தண்டனை தர்ற அளவுக்கு அவ அப்படி என்ன தப்பு செய்தா? அதான் சொன்னேனே, என் தாயை கொலை செய்தாள்னு. கொலையா? பயமும் அதிர்ச்சியுமாக விழிகள் பெரிதாக்கின உமாவிற்கு. ஆமா உமா என தொடங்கி எல்லாவற்றையும் சொன்னான். அவன் சொல்ல சொல்ல கிரைம் நாவலை படிப்பதை போல் இருந்தது உமாவிற்கு. கதையை கேட்டு சிலை போல அமர்ந்திருந்தாள் அவள். இறுக்கி போன முகத்துடன் இருந்த அவளை ஏறிட்டான். நான் நினைச்சு கூட பார்க்கல. விமலாவோட இன்னொரு முகத்தை பார்த்து அரண்டு போயிட்டேன். ஆனா அவ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டா பாரு. என் அம்மா ஊர் உலகத்து மாமியார் மாதிரி கொடுமைப்படுத்துறாங்கதான். அதற்காக அவங்கள கொலை பண்ணிட்டு இருக்காளே. உமா நீண்டதொரு பெருமூச்சை வெளியேற்றினாள். பலகையிலிருந்து எழுந்து மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டி கொண்டு மெல்ல நடந்தாள். அந்த நடையில் யோசனை தெரிந்தது. அவனும் எழுந்து அவளுக்கு இணையாக நடந்தான். ரமணி, நல்ல ஆத்மாவுக்காக மட்டும்தான் கண்ணீர் சிந்துறதுன்னா எனக்காக கண்ணீர் சிந்துன்னு சொன்னியே. நான் கேட்கிறேன், நீ நல்ல ஆத்மாவா? சடாரண சவுக்கால் அடித்ததை போல் துடித்தான் ரமணி. உமா அவள் எதிரே நின்றாள். பேச்சில் உஷ்ணம் இருந்தது. ரமணி, என் புருஷனை தான் ஒரு பூனான்னு நினைச்சேன். நீ அவனையே தூக்கி சாப்பிடுவ போலிருக்கே. உமா அவனுடைய குரல் நடுங்கியது. ரமணி, என் புருஷன் என்னை உடம்பு ரீதியாதான் கஷ்டப்படுத்தினான். மனசுல இருந்த தைரியம், என் உடம்பு பட்ட வேதனை எல்லாம் மறந்துடுச்சு. ஆனா நீ அவ மனசையே கொன்னுட்டியே. ஒரு காலியான தூக்க மாத்திர பாட்டில வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய சந்தேகத்தை வளர்த்து உன் மனைவிய நீ பழி வாங்கியிருக்க. விமலாவோட இன்னொரு முகம் மோசம்னு சொல்றியே. விளையாட்டா கார்ட்டூன்ல மனுஷ முகத்தை மிருகமா வரைவாங்களே, அதே மாதிரி நீ மனசுல விமலாவுக்கு இன்னொரு முகம் வரைஞ்சு பாத்திருக்க. உன் அம்மா செய்த கொடுமையெல்லாம் ஒரு நாள் கூட உன்கிட்ட சொல்லாம அவ இருந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? நீ அம்மாவை வெறுத்துட கூடாதுன்னு தான். அப்படிப்பட்டவ கொலை செய்வாளா? உன் மனைவியை நான் கல்யாணத்துல பார்த்ததுதான். அந்த வெகுளித்தனமான முகம், கள்ளம் கபடமில்லாத கண்கள், குழந்தைத்தனமான சிரிப்பு, இதையெல்லாம் பார்த்த போதே அவன் உன் கூட எப்படியும்
அனுசரணையா வாழ்வான்னு எனக்கு தெரியும். அதனால்தான் அவளை நழுவ விட்டு விடாதேன்னு உனக்கு வாழ்த்துக்கு பதிலா எச்சரிக்கை செய்துட்டு வந்தேன். கடைசியில் நழுவ விட்டுட்டியே ரமணி. ரமணியால் நிற்க முடியவில்லை. மீண்டும் அதே பலகையில் பொத்தன அமர்ந்தான். தலையை கைகளால் பற்றி கொண்டவன் சில நிமிடம் கழித்து சட்டென்று நிமிர்ந்தான். உமா, ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பார்த்த நீ அவளோட முழு குணத்தையும் உணர்ந்த மாதிரி பேசுற. நான் அவ கூட 5 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன். அதேதான் நானும் சொல்றேன். 5 நிமிஷம் பார்த்த என்னாலேயே அவளை நம்ப முடியுதுன்னா 5 வருஷம் குடும்பம் நடத்தின உன்னால நம்ப முடியலையா? கண்ணகிக்கு கோவலன் துரோகம் செய்தான். ஆனால் கண்ணகி அவன் மேல சந்தேகப்படல. அவ புருஷன் திருடன்னு பட்டம் கட்டி பழி வாங்கப்பட்ட போது அவ நியாயம் கேட்க போனாளே, அதுதான் தாம்பத்தியம். தனக்கு துரோகம் பண்ணினவன் தானே இவன் என்கிற அந்த கரும்புள்ளிய வச்சுக்கிட்டு இவன் என்ன பிராடுதனம் பண்ணி மாட்டிக்கிட்டானோன்னு அவன் நினைச்சிருக்கலாம். கோவலன் மேல கரும்புள்ளி இருந்தும் அவன் திருடன் இல்லைன்னு நம்பினா பாரு, அது தாம்பத்தியம். சந்தேகப்படுறது கூட தப்பில்ல ரமணி. சந்தேகம் தவறா சரியான்னு ஆராயாம தடாலடியா முடிவெடுக்க கூடாது. தாம்பத்தியங்கிறது உணர்வுகளால பின்னப்பட்ட கயிறு. அருந்துட்டா ஒட்ட வைக்க முடியாது. போதும் உமா, உறக்க கத்தினான் ரமணி. நீ அவளுக்காக பேசாத. அவளை பத்தி எனக்கு தெரியும். பாசாங்கு பிடிச்சவ, சாது மாதிரி இருந்துகிட்டு என் வாழ்க்கை கெடுத்த சண்டாளி. என் மனசுல அவளுக்கு இடம் அல்ல. அவளை விவாகரத்து பண்றதுதான். இங்க பார். அப்புறம் இன்னொரு விஷயம், அவளை நெருங்கி வந்து அவளுடைய தோளை 2 கைகளாலும் அழுத்தினான். உமா, அன்னைக்கு நான் கோழையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கோழை இல்ல. இப்படி நிர்கதியா நீ நிக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. விமலாவை நான் விவாகரத்து பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நமக்கு துரோகம் பண்ணினவங்களுக்கு நம்மளோட கல்யாணமே தண்டனையா இருக்கணும். நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வர, உன்னோட சம்மதத்தை சொல்ற. நான் வர்றேன் சொல்லிவிட்டு வேகமாக வாசல் நோக்கி நடந்தான். உமா அவனையே வெளரிய முகத்துடன் பார்த்த வண்ணம் இருந்தாள். ரமணியின் வீட்டுக்குள் உமா நுழைந்த போது அவன் இன்னும் அலுவலகத்திலிருந்து திரும்பவில்லை என்று தெரிந்தது. முதல் முறையாக அந்த வீட்டுக்கு வந்த போது அவள் மனதில் இருந்த மகிழ்ச்சி, அமைதி எதுவும் இப்பொழுது இல்லை. மனதில் இனம் புரியாத குழப்பம். ரமணியின் இல்லறத்தில் இப்படி ஒரு புயல் அடித்திருக்கும் என அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவனை போல விமலா மேல் அவளால் சந்தேகப்பட முடியவில்லை. ஒரே ஒரு முறைதான் பார்த்திருக்கிறாள். ஆனால் ஒரு குற்றமும் சொல்ல முடியவில்லை. தன்னை திருமணம் செய்து கொள்ள போவதாக ரமணி சொன்னதும் அவளுக்குள் சிரிப்பை தான் வரவழைத்தது. தாயிடம் அடி வாங்கிய குழந்தை தந்தையிடம் சேர்ந்து கொண்டு தாயிடம் பேசாமல் இருப்பதை போன்ற செயலாகத்தான் அவளுக்கு அவனுடைய பேச்சு தோன்றியது. தாயிடம் இருந்து கோபம் தீர்ந்த பின், அது அவளுடைய மார்பில் தஞ்சம் அடைந்த பின் தந்தையை பற்றி நினைக்கவே நினைக்காது. விமலாவிடம் அவன் கொண்டுள்ள கோபம் தாயிடம் கொண்ட கோபத்தை போல்தான். என்ன ஆனாலும் அவனால் விமலாவை விட்டு வாழ முடியாது என அவள் நினைத்தாள். அவள் நல்ல முடிவுடன் வீட்டுக்கு வர சொன்னான். அவனை நல்ல முடிவு எடுக்க வைக்க வேண்டும் என அவள் நினைத்தாள். அவன் மனதை மாற்றி விமலாவுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று எண்ணினாள். இப்படி ஒரு பழையை அவள் மேல் போட்டு அவளை தாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறானே, அவளுடைய மனநிலை எந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? அந்த வெகுளி பெண் மனம் முடிந்து ஏதாவது செய்து கொண்டால் நினைக்கவே நெஞ்சம் நடுங்கியது. ஐயோ, அப்படியெல்லாம் நடக்க கூடாது. என் நண்பனின் வாழ்க்கை நாசமாக கூடாது. விமலாவை உடனே சந்திக்க வேண்டும். அவள் மனதில் தைரியத்தை புகுத்த வேண்டும். இந்த லூசு பையனின் மனதை மாற்ற வேண்டும். ஜாடி கேத்த மூடி என்று இந்த காலத்தில் அமைவது மிகவும் கஷ்டம். அமைந்து மூடியை முட்டாள்தனமாக உடைக்கிறார்களே. ரமணியிடமிருந்து அல்லது புவனாவிடமிருந்து விமலாவின் முகவரியை பெற வேண்டும். இந்த யோசனையுடன் தான் அவள் வந்திருந்தாள். வீட்டுக்குள் நுழைந்த போது புவனா தனது அறையில் கம்ப்யூட்டர் முன் காத்திருப்பது தெரிந்தது. தன் கைப்பையை சோபா மீது போட்டுவிட்டு புவனாவின் அறைக்குள் நுழைந்தாள். புவனா, ரமணி இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா என்றவாறே அவள் அருகே இருக்கை ஒன்றை இழுத்து போட்டு அமர்ந்தாள். இன்னும் வரல உமாக்கா, உட்காருங்க என்றாள். அதான் உட்கார்ந்துட்டேனே என்றபடி கம்ப்யூட்டர் திரையை பார்த்தவள் துணுக்குற்றாள். திரையில் ஒரு அழகான ஆடவனின் முகம் இருந்தது. முதலில் சாதாரணமாக பார்த்தாள். சில நிமிடங்கள் கழித்து தூக்கி வாரி போட அதிர்ந்தாள். அந்த முகம் அவளுக்குள் அதிர்வலைகளை உண்டாக்கி இருந்தது. இவன் எப்படி இவளுடைய கம்ப்யூட்டரில்? இவ்வளவு நேரம் இவனையே ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அளவுக்கு இவனுக்கும் இவளுக்கும் என்ன தொடர்பு? உமா திகைப்புடன் கம்ப்யூட்டர் திரையை பார்ப்பதை கண்ட புவனா வெட்கமாய் சிரித்தாள். அக்கா, இது யாருன்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா? இவர் பேர் பரத், என்னோட காதலர். அண்ணன் எங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாணம். இப்ப அவர் துபாயில இருக்கார். கம்ப்யூட்டர் என்ஜினியரா வேலை செய்யறார். அவள் உற்சாகமும் நாணமுமாக சொன்ன அதே நிமிடம் வாசலில் ரமணின் பைக் சத்தம் கேட்டது. பூவனா சட்டென்று திரையை அணைத்தாள். அக்கா, அண்ணா வந்தாச்சு, வாங்க ஹாலுக்கு போவோம். அண்ணி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனாங்க. அதனால் எல்லா வேலைகளையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு.
அண்ணி இருந்தா என்னை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாங்க. இரவு சாப்பாட்டுக்கு சமையல் பண்ணணும். புவனா அழுத்து கொண்டவாறே அறையை விட்டு வெளியே வர, அப்படியானால் விமலா தாய் வீட்டுக்கு சென்ற உண்மையான காரணம் என்னவென்று இவளுக்கு தெரியாதோ? யோசித்தவாறே உமாவும் அவள் பின்னால் அறையை விட்டு வெளியே வந்தாள். உள்ளே வந்த ரமணி சோர்வாக சோஃபாவில் அமர்ந்தாள். அக்கா, நீங்க அண்ணனோடு பேசிட்டு இருங்க, நான் 2 பேருக்கும் காப்பி கொண்டு வரேன் என கூறிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அவளுடைய பேச்சு குரலால் உமா வந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்த ரமணி சட்டென்று நிமிர்ந்து உமாவை பார்த்தான். உமா அவனுக்கு எதிரே வந்து மௌனமாக அமர்ந்தாள். எதுவும் பேசவில்லை. ரமணி தொண்டையை செருமிக் கொண்டு எப்ப வந்த உமா என்றான். இப்பதான் 5 நிமிஷம் இருக்கும். பிறகு அவன் எதுவும் பேசவில்லை. தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தான். செய்திகள் ஓடிக்கொண்டிருந்தது. புவனா இருவருக்கும் காப்பி கொண்டு வைத்தாள். உனக்கு என்று கேட்ட உமாவிடம் இப்பதான் நீங்க வரதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி குடிச்சேன் என்றாள். கையில் கோப்பையை எடுத்துக்கொண்ட ரமணி, உமா வாசல்ல மஞ்சள் ரோஜா செடி வச்சிருக்கேன், வர்ற வழியில வித்துது, வாங்கிட்டு வந்தேன், நட்டு வை என்றான். உமாக்கா, எங்க அண்ணனுக்கு எப்பவும் விமலா அண்ணி நினைப்புதான். அன்னைக்கு மஞ்சள் ரோஜான ரொம்ப பிடிக்கும். தோட்டத்துல வைக்கணும்னு எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வழியில மஞ்சள் ரோஜா செடியை பார்த்ததும் அண்ணன் உடனே வாங்கிட்டு வந்துட்டாரு பாருங்க. இந்த விஷயத்த சொன்னா போதும், அண்ணி அடுத்த நிமிடமே புறப்பட்டு இங்க வந்துடுவாங்க. ரோஜா மொட்டு விட்டு பூக்குற வரைக்கும் அது பக்கத்திலே உட்கார்ந்துருப்பாங்க. சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் புவனா. உமா புவனாவின் வார்த்தைகளின் அர்த்தத்தை கண்ணில் நிறுத்தி ரமணியை பார்க்க, ரமணி ஒருவித தடுமாற்றத்துடன் காப்பியை பருக முனைந்தான். புவனா மறுபடி உள்ளிருந்து வந்தாள். கையில் மண்வெட்டியோடு வாசலுக்கு சென்றாள். அவள் சென்ற பின் கோப்பையை வைத்துவிட்டு நிமிர்ந்தாள் உமா. ரமணி, கல்யாண விஷயத்தை பத்தி பேசணும். அவன் மலர்ச்சியாக ஏறிட்டான். தெரியும், நல்ல முடிவோடு நீ வருவேன்னு உமா மெல்லிய சிரிப்போடு சொன்னாள். நான் பேச வந்தது நம்ம கல்யாண விஷயத்த பற்றி இல்ல, பின்ன உன் தங்கையோட கல்யாண விஷயத்த. அதுக்கு இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல. 2 வருஷம் கழிச்சுதான் அவ கல்யாணம். 2 வருஷமோ 10 வருஷமோ எத்தனை வருஷம் வேணாலும் கழிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணு. ஆனா அவ நினைச்சுக்கிட்ட மாப்பிள்ளையோடு மட்டும் கல்யாணம் பண்ணிடாத. சட்டென்று மெல்லிய அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். நீ என்ன சொல்ற? நான் வந்தப்ப புவனா கம்ப்யூட்டர்ல தன் காதலனோட படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா. என்கிட்டையும் அவனை பத்தி சொன்னான். அந்த பரத்தை எனக்கு தெரியும். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. தலையில் சம்மட்டியால் ஓங்கி அடித்ததை போல் இருந்தது ரமணிக்கு. உமா, நீ என்ன சொல்ற? எச்சில் விழுங்கினான். உண்மையதான் சொல்றேன். நாங்க இருந்த பிளாட்டுக்கு எதிர் பிளாட்ல தான் அவன் இருந்தான். அவன் கூட வேலை பார்த்த பெண்ணோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லி குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தான். தினமும் அடி உதைதான் அவளுக்கு. குடிச்சுக்கிட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்துவான் தெரியுமா? நான் படுற கொடுமை பத்தாதுன்னு அவளை பார்த்து வேற மனசளவுல வேதனைப்படுவேன். அது மட்டும் இல்ல, அவனுக்கு வேறு சில பெண்களோடு தொடர்பு இருந்தது. அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு என்ன ஏதுன்னு கேட்க போக தினமும் சண்டைதான். சரியான அயோக்கிய பேர்வழி. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்தியா வந்த போது வாக்கு கொடுத்துட்டு அங்க அப்படி நடந்துகிட்டு இருக்கான். என் புருஷனோட குணம் அப்படியே அவன்கிட்ட உண்டு. ரமணி அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்தான். அவன் மேல் அடி விழுந்து கொண்டிருந்தது. தங்கையின் கனவை நிறைவேற்ற அவன் ஆசையாக காத்திருக்க, அத்தனையும் இப்பொழுது ஓசை இல்லாமல் அழிக்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. என்ன பேசுவதென்று தெரியாமல் உமாவையே வெறித்து பார்த்தான். ரமணி, ஏதோ ஒரு நல்ல நேரம்னு நினைச்சுக்க. இல்லாட்டி பரத்தின் விஷயம் தெரியாம போயிருந்தா உன் தங்கை வாழ்க்கை என்ன ஆகும்? புவனா கிட்ட இத பத்தி பக்குவமா பேசு. அவ மனச மாத்து. இதே ரீதியில் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவள் புறப்பட்டு போனாள். ரமணி பித்து பிடித்த நிலையில் அமர்ந்திருந்தான். உமா வந்திருப்பது தெரிந்ததும் அவள் தன் 2வது திருமணம் பற்றிதான் பேச வந்திருக்கிறாள் என நினைத்தான். அதுவும் கல்யாணத்தை பத்தி பேசணும் என்று தொடங்கியதுமே உள்ளுக்குள் மலர் கூட்டம் மழையாக பொழிவதை போல மகிழ்ச்சியில் திளைத்தான். அவளோ இடி ஒன்றை இறக்கி வைத்துவிட்டு போய்விட்டாள். புவனாவிடம் இதை எப்படி சொல்வது? பூவனமே இடிந்ததை போலாகி விட மாட்டாளா? அவளுடைய கனவுகள் எல்லாம் நாளைய கண்ணீருக்கான உணவு என்பதை எப்படி புரிய வைப்பது? அவளுடைய காத்திருப்பு காலனை நோக்கி செய்யும் தவம் என்பதை எப்படி உணர்த்துவது? தேர்ந்தெடுத்தவன் நேர்ந்து பெற்ற வரம் இல்லை, ஊர்ந்து வரும் அரவம். உடலை சுற்றுவதற்கு முன் ஓடி வந்து விட வேண்டும். தப்பானவனை தேர்ந்தெடுத்து விட்டால் தப்பிக்கும் தருணத்தை தேர்ந்தெடுக்கும் தருணம் இது. அதை தவறவிடக்கூடாது. அவன் யோசித்தவாறே அமர்ந்திருக்க கையில் மண்வெட்டியோடு உள்ளே வந்தாள் தங்கை. அண்ணா, செடியை நட்டுட்டேன் பாரு. என் கையால நட்டிருக்கேன். அண்ணி வரதுக்குள்ள எப்படி பூத்து குலுங்க போகுது பாரு. நட்டு வைத்த செடி பூத்து குலுங்கும் என நம்பிக்கை இவள் முகத்தில். இவளுடைய காதல் செடி பட்டு போகுவது இந்த ரோஜாவுக்கு தெரியுமா? உள்ளே சென்று மண்வெட்டியை வைத்து விட்டு வந்த புவனா, உமாக்கா போயிட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை என்றவள், அண்ணா, நான் மருந்து கடை வரைக்கும் போயிட்டு வரேன் என்றாள். ஏமா? ரோஜா செடிக்கு உரம் வாங்கிட்டு வரேன். உரம் போட்டாதான் செடி செழிப்பா வளரும் சொல்லிவிட்டு போய்விட்டாள்.
கனவுகளும் கற்பனைகளும் நம்பிக்கையும் தானே காதலுக்கு உரம். நீ அந்த உரத்தை எவ்வளவோ போட்டும் உன் காதல் செடி செழிக்காமல் போய்விட்டதே. ஊசியாக வலி ஊடுருவ துடித்தான் ரமணி. புவனா வெளியில் சென்றதும் திடீரென தனிமை சூழ அந்த தனிமையை ஒரு நிமிடம் கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மண்டை திடீரென வெடித்து விடும் போல் இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து அவனும் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே வந்தான். பக்கத்து வீட்டு சிறுவனை அழைத்து சாவியை கொடுத்தான். பூவனா வந்தால் கொடு என்று கூறிவிட்டு காலார நடந்தான். வெளிக்காற்று சுவாசத்துக்குள் நுழைந்ததும் இனம் புரியாத தம்பு பரவியது. எப்படியெல்லாம் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஒத்திகையோடு வீட்டுக்கு வந்தான். பளிச்சென வாசலில் விளக்கேற்றி வைத்திருந்தாள். உள்ளே நுழைந்ததும் ஊதுபத்தி மனம் வந்து கொண்டிருந்தது. மெல்லிய ஒளியில் கந்த சஷ்டி கவசம் ஒலித்துக் கொண்டிருந்தது. சூழ்நிலை கூடுதல் நம்பிக்கையும் தம்பியும் தந்தது. புவனா, நீ ஏற்றி வைத்திருக்கும் தீபம் காலமெல்லாம் சுடர் விட்டு பிரகாசிக்க வேண்டும். பரத்தை கட்டி கொண்டால் அது அணைந்து போய்விடும். உன் மனதில் உள்ள காதல் இருள் போன்றது, அதை அகற்ற வேண்டும். பூஜை அறையில் எட்டி பார்த்தான். விளக்கு ஏற்றப்பட்டு ஊதுபத்தி புகைந்து கொண்டிருந்தது. அவள் இல்லை. சமையல் அறைக்குள் வந்தான். அங்கும் அவள் இல்லை. படிக்கும் அறைக்கு சென்றான். கம்ப்யூட்டர் அணைக்கப்பட்டிருந்தது. எங்கே போனாள்? எதேர்ச்சியாக படுக்கை அறையில் பார்த்தான். படுக்கையில் படுத்திருந்தாள். இதென்ன புது பழக்கம்? பொழுது போன நேரத்தில் விளக்கேற்றி வைத்தவுடன் தூங்கும் பழக்கம். அவள் அருகே வந்து நின்று புவனா என்று அழைத்தான். அவளிடம் சலனமில்லை. சும்மா படுத்திருக்கிறாள் என்று பார்த்தால் சுகமாக உறங்குகிறாளா? புவனா என்று அழைத்தபடி அசைத்தான். அப்படியே துவண்டு பக்கவாட்டில் சரிந்தாள். புவனா என்று படப்படப்போடு அசைக்க அவளிடம் சலனமில்லை. புவனா என்று கதறியவன் அப்பொழுதுதான் கவனித்தான். அருகில் கிடந்தது ஒரு பாட்டில். எடுத்து பார்த்த போது அது விஷம். உயிரை இதயத்திலிருந்து உருவி போட்டதை போல துடித்து போனான். விஷம் கொடுத்திருக்கிறாளா? ஏன்? கடவுளே, உமா சொன்ன உண்மைகளை கேட்டு விட்டாளா? அதனால் தான் இப்படி ஒரு காரியத்தை செய்தாளா? செடி நட்டுவிட்டு வந்தபோது சிரித்த முகத்துடன் தானே பேசினாள். சிரிப்பு வெறும் நடிப்பா? செடி பூத்து குலுங்கும் என்றாளே. உதிர்த்து விட்ட காதல் பூக்களை மறைத்து விட்டு வைத்த செடிக்கு வாழ்த்து சொன்னாளா? செடி செழிக்க உரம் வாங்க போவதாக மருந்து கடைக்கு போவதாக சொன்னாளே. தன்னை அழித்து கொள்ள விஷம் வாங்கவா சென்றாள்? ஐயோ என்று அலறினான். ஆட்டோவில் தூக்கி போட்டுக்கொண்டு மருத்துவரிடம் ஓடினான். கடவுளே, நான் என்ன பாவம் செய்தேன்? நல்ல வேளை, சரியான நேரத்துக்கு கொண்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தா காப்பாத்திருக்க முடியாது. டாக்டர் தோளில் தட்டிய போது கடவுள் தொட்டதை போலிருந்தது. உயிர் பூ பூத்தது. அவளுக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருக்க உமாவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டான். அவள் ஓடி வந்தாள். ஒரு ஆறுதல் தானே. அவளுடைய கையை பற்றி கொண்டு அதில் முகம் பதித்து விசும்பினான். தோள் தட்டி ஆறுதல் கூறினாள். கடவுள் இரண்டாம் தடவையாக தொட்டதை போல் இருந்தது. அரை மணி நேரம் கழித்து திரும்பி வந்த டாக்டர், ஆபத்து ஒன்றுமில்ல, பிழைஞ்சுக்கிட்டாங்க. உயிர் ஜனிப்பதை யாராலும் உணர முடியுமா? உயிர் போவதை யாராலும் உணர முடியுமா? முடியும். ரெண்டையும் உணர்ந்தான் ரமணி. புவனாவை வாரி போட்டுக்கொண்டு ஓடி வந்த போது தன் உயிர் பிரிவதை உணர்ந்தான். அவள் பிழைத்து விட்டாள் என்று மருத்துவர் சொன்ன போது அந்த உயிர் மீண்டும் ஜனித்ததையும் உணர்ந்தான். இமைகளை திறந்த புவனா எதிரே கண் கலங்க அமர்ந்திருந்த அண்ணனை கண்டதும் விம்மினாள். அம்மாடி, என்ன காரியம் செய்த என்று அவன் கேட்ட கேள்வியில் உடைந்து நொறுங்கி அண்ணா என கட்டிக்கொண்டு கதறினாள் உமா. அவளை தேற்ற முயற்சித்தாள். அண்ணா, என்னால தாங்க முடியலண்ணா. பரத் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். தங்கையின் கூந்தலை பாசத்துடன் வருடினான் ரமணி. இருக்கட்டுமே, அதுக்காக செத்து போறதான் சரியா? நீ படிச்ச பொண்ணுதானே. ஒரு அயோக்கியனுக்காக வாழ்க்கை இழக்கலாமா? என்ன மறந்துட்டியா? உனக்கு ராஜகுமாரன் மாதிரி மாப்பிள்ள பார்த்து கட்டி வைக்க மாட்டேனா? புவனா, இழப்பின் வலி என்னன்னு தெரிஞ்சவ நீ. அதே வலிய உன்னோட இழப்பு மூலம் எனக்கு இன்னொரு முறை தர நினைச்சியே. தாங்குவேனா? அண்ணா, சாவோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இருந்தா கூட உனக்கு இன்னும் வலி. அதனால் தான் சாக துஞ்சேன். ஏன்னா நான் பருத்துக்கிட்ட என்னை இழந்துட்டேன். சுளீரென சாட்டையால் தாக்கியதை போல் உடம்பு இரத்த களரி ஆனது ரமணிக்கு. உயிர் தெளிந்த மகிழ்ச்சி ஒரு நிமிடம்தான். மீண்டும் அவனை வெட்டி போட்டு விட்டாள். வெடுக்கென தன் தோளில் சாய்ந்திருந்தவளை தள்ளினான். கண்கள் சிவக்க, புவனா, என்ன சொல்ற? ஆத்திரமாக கத்தினான். அவனுடைய கை கால்கள் நடுங்குவதை கண்ட உமா சட்டென்று அவன் தோளை பற்றினாள். சமாதானப்படுத்தும் விதமாக அழுத்தினாள். அண்ணா, என்னை வெட்டி போடுனா. நான் பண்ணின தப்புக்கு என்ன கொலை பண்ணிடுனா. பரத் மேல உள்ள காதலால அவனோட ஆசைக்கு இணங்கி என்ன இழந்துட்டேன். அண்ணா, நம்ம அம்மா செத்ததுக்கு நான் தான் காரணம். இந்த பாவிதான் காரணம். மடையரென எதுவோ முறிந்து மண்டையில் விழுந்ததை போல கண்கள் வெளித்தள்ள, நாக்கு உள்ளிழுக்க தண்ணீரில் மூழ்கியவன் தப்பிக்க முயல்வதை போல திணறினான் ரமணி. உமாவிற்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சட்டென்று தங்கையின் தோள்களை தன் கரங்களால் உடும்பு பிடியாக பற்றினாள்.
எலி மருந்திலிருந்து தப்பித்தவள் அவன் பிடித்த பிடியின் வலியில் இறந்து விடுவாள் போல் இருந்தது. புவனா, என்ன சொல்ற? அம்மாவின் சாவுக்கு நீ காரணமா? ஆமாண்ணா, நான் தான் காரணம். பெத்த தாய சாகடிச்சவள் நான் தான். ரமணிக்கு வியர்த்து வழிந்தது. புவனா சொல்லிக் கொண்டே போனாள். பரத்தோட ஆசைக்கு இணங்கியதால் கர்ப்பம் ஆயிட்டேன். பரத்துக்கிட்ட சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன. அப்பதான் அவன் வெளிநாடு கிளம்பிக்கிட்டு இருந்தான். இந்த நேரத்தில் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. 2 வருஷம் கழிச்சு வந்துதான் கல்யாணம். அதனால் இப்போதைக்கு கருவை கலைச்சிடுன்னு சொன்னான். எனக்கும் வேற வழி தெரியல. கர்ப்பத்தை கலைக்கிறதுன்னு முடிவு செய்துட்டேன். எனக்கு உதவ யாரும் இல்ல. ராஜி கிட்ட கெஞ்சினேன். அவ முதல்ல என்ன திட்டினா, அப்புறம் ஒத்துக்கிட்டா. அவங்க அம்மா கல்யாணத்துக்காக வெளியூர் போனதை பயன்படுத்திக்கிட்டோம். நீ கூட வெளியூர் பயிற்சிக்காக கிளம்பி போன. அப்பா அம்மா கிட்ட சிநேகிதியோட கல்யாணம்னு போய் சொல்லிவிட்டு நானும் ராஜியும் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். இதே மருத்துவமனை தான். அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஆனா உடம்பு ரொம்ப பலவீனமா இருந்ததால டாக்டர் மறுநாள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு இரவு ஆஸ்பத்திரியிலேயே தங்க வேண்டியதா போச்சு. ராஜியும் நானும் அசதியில நல்லா தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் என்னை பரிசோதனை பண்ண வந்த நர்ஸ் ராத்திரி நெஞ்சு வலின்னு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அந்த அம்மாவை இசிஜி எடுக்கும்படி டாக்டர் சொன்னார். அதனால் அவங்கள அழைச்சிட்டு நீ படுத்திருந்த அறையை கடந்து இசிஜி அறைக்கு வந்த போது அந்த அம்மா ஜன்னல் வழியா உன்னை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு என்னன்னு கேட்டாங்க. நான் உன்னை பத்தி சொன்னேன். தெரிஞ்ச பொண்ணான்னு கேட்டேன். ஆமா, சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிச்சு அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லவும் ஆடி போய்விட்டேன். அந்த நோயாளி பேர் என்னன்னு கேட்டதும் சிவகுமாரின்னு சொன்னாங்க. என் உயிரே போயிட்டது. கூட யாராவது வந்தாங்களான்னு கேட்டதுக்கு ஆமா, அவங்க மருமக வந்தாங்க. ஆனா அவங்க இசிஜி அறைக்கு வரல, டாக்டர் அறையிலேயே உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொன்னா. அம்மாவுக்கு என் அபார்ஷன் விஷயம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காலையில என்ன டிஸ்சார்ஜ் பண்ணினதும் கூடவே அம்மா செத்து போயிட்டதா தகவலும் கிடைச்சது. நான் பண்ணின தப்பு ஏற்கனவே நெஞ்சு வலியால் துடிச்ச அம்மாவை தூக்கத்திலே சாகடிச்சிட்டுது. அம்மா முகத்துல எப்படி முழிப்பேன்னு தவிச்ச நான் கடைசியா அம்மாவை பார்த்த போது அம்மா என் முகத்தில் முழிக்காமலேயே போயிட்டாங்க. இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாம மனசுல போட்டு தாங்க முடியாம அவங்களுக்கு மாரடைப்பு வந்திருக்கு. அம்மாவை நான் தான் கொன்னேன். பாவி நான். யாருக்கும் இந்த அசிங்கத்தை சொல்லாம அம்மா போயிட்டாங்க. ரமணி அப்படியே உறைந்த நிலையில் அமர்ந்திருந்தான். உடலின் அத்தனை சக்தியும் உள்ளம் எடுத்துக்கொண்டு ஆர்ப்பரித்தது. அப்படியானால் இந்த அசிங்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் அம்மா தூக்க மாத்திரையை தின்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாளா? கடவுளே, இப்படி ஒரு அசிங்கத்தை எந்த தாய் தான் தாங்கிக் கொண்டு உயிரோடு இருப்பாள்? ஆனால் நான் எப்படிப்பட்ட தப்பு செய்து விட்டேன்? என் விமலா மேல் எவ்வளவு பெரிய பழியை போட்டு அவனுக்கு பூமி நழுவியதை போல் இருந்தது. இந்த கட்டிடமே உடைந்து தலையில் விழுவதை போல் இருந்தது. எதிரே எதுவும் தெரியவில்லை. எல்லாம் இருட்டு இறங்கிய நிலையில் இருந்தது. அதே நேரம் நர்ஸ் உள்ளே வந்தாள். சார், அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம், ஓய்வெடுக்க விடுங்க என்று இருவரையும் அறைக்கு வெளியே இருக்கும்படி பணித்தாள். நடைப்பிணமாக வெளியே வந்தான். கூடவே வந்த உமாவை ஏறிட்டு பார்க்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. அவனுடைய உள்ளம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கும் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியாதா என்ன? தடுமாறும் அவன் பாதங்கள் அவன் படும் பாட்டை பறைசாற்றின. இறுகி போயிருக்கும் கண்கள் அவன் நொறுங்கி போயிருக்கும் நிலையை கூறின. வியர்த்து கொட்டிய முகம், பெயர்த்து போட்ட இதயத்தின் வேதனையை தண்ணீர் புள்ளிகளாக பதித்திருந்தன. நெருப்பாய் சிவந்த விழிகள், அதில் அரும்பிய கண்ணீர். மெல்ல அவன் கருத்தை ஆறுதலாக பற்றினாள் உமா. இருவரும் மருத்துவமனை விட்டு வெளியே வந்து தனியாக இருந்த மரத்தடியில் இருந்த சிமெண்ட் பலகையில் அமர்ந்தனர். உட்கார்ந்துதான் தாமதம். தப்பு பண்ணிட்டேன். என் தங்கத்தை எப்பேற்பட்ட பணி சுமத்தி விரட்டிட்டேன். ஐயோ! அவன் தலையில் மடோர் மடோரென அடித்து கொள்ள அவன் கைகளை பற்றி தடுத்தாள் உமா. ரமணி, என்ன இது? இப்படி வெளியில் உட்கார்ந்துகிட்டு யாராவது பார்த்தா அசிங்கம். பார்க்கட்டும் உமா, பார்க்கட்டும். தப்பு பண்ணனவனே உலகம் பார்க்கணும். காரி துப்பணும். கண்டபடி பேசட்டும். என் முகத்துல எல்லோரும் காரி துப்பட்டும். என்னை கல்லாலே அடிக்கட்டும். என் ராஜாத்தியை எவ்வளவு காயப்படுத்திட்டேன். ஐயோ என்று அவனை தேற்ற முடியாமல் தடுமாறினாள் உமா. ரமணி அழுவதால் எதையும் சாதிக்க முடியாது. அடுத்து என்ன செய்யணும் சொல்லு. இனி செய்ய என்ன இருக்கு? என் கூட்டை பிச்சு போட்ட குரங்கா நானே இருந்துட்டேன். என் அம்மா என்னையும் விமலாவையும் பிரிக்க நினைச்சா. என் தங்கை என் மானத்தையே கப்பல் ஏத்திட்டா.
இப்படிப்பட்ட உறவுகளுக்காகவா என் உன்னதமான காதலை நானே களங்கப்படுத்திக்கிட்டேன்? விமலா ஒரு குழந்தை, அந்த குழந்தை மனதை நானே கொன்று விட்டேனே. அவன் அழுது கரைந்தான். ரமணி, அழாத, நீ உடனே விமலா வீட்டுக்கு போ. கண்ணீரோடு சடாரென நிமிர்ந்தான். விமலா வீட்டுக்கா? ஐயோ, எப்படி போவேன்? அவன்கிட்ட எப்படி பேசுவேன்? எப்படி மன்னிப்பு கேட்பேன்? மன்னிப்பு கேட்கிற தகுதி எனக்கில்லை. அவ முகத்தை பார்க்கிற சக்தி எனக்கில்லை. இதோ பார், இப்படி பேசாத. விமலா உன்னை மன்னிப்பா, ஏத்துப்பா. உன்னோடு வாழ்ந்த அற்புதமான வாழ்க்கை அவளை தனிமைப்படுத்த முடியாது. போ. அவனுக்கு கண்கள் கசந்தன. விமலா என்ன மன்னிப்பாளா? ஏத்துப்பாளா? என் கூட வாழ்வாளா? நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உளறல் மாதிரி மறப்பாளா? கண்டிப்பா மறப்பா. நீ போனதும் பாரு, அப்படியே உன் கூட ஆட்டுக்குட்டி மாதிரி ஓடி வந்துடுவா. உமா, எனக்கு தனியா போக பயமா இருக்கு. நீயும் வாயேன். நீ வந்தா எனக்கு தைரியமா இருக்கும். அவ என்ன மன்னிக்கலன்னா நீ பேசி மன்னிக்க வைப்பா இல்ல? ரமணி, இங்கே புவனாவை இந்த நிலையில் தனியா விட்டுட்டு 2 பேரும் போக கூடாது. நான் புவனாவுக்கு தைரியம் சொல்றேன். இன்னொரு வாழ்க்கைக்கு அவளை தயார்படுத்துறேன். நீ மட்டும் போ. உமா, நர்ஸ் கிட்ட சொல்லி புவனாவை பாத்துக்க சொல்லலாம். நீ வாயேன் ப்ளீஸ். அவன் ரொம்ப கெஞ்ச, நான் சரி, நான் வரேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? முன்னாடி நீ சொன்ன மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவள் கண்ணடித்து சிரிக்க, ஐயோ, நான் எப்ப சொன்னேன்? நான் சொல்லவே இல்லை. நான் ராமனாக்கும். அட பாவி, முழு பூசணிக்க சோத்துல மறைக்கிறியே. நீ வரவே வேண்டாம் தாயே, ஆளை விடு, நானே போறேன். வார்த்தைகளில் மெல்லிய மகிழ்ச்சி பரவ ஓடினான் ரமணி. தனியாக சிரித்தாள் உமா. பயந்தாங்குழி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நம்பிக்கையும் தவிப்புமாக விமலா வீட்டுக்கு ரமணி வந்த போது தொங்கிய பூட்டு அதிர்ச்சி அளித்தது. பக்கத்து வீட்டில் விசாரித்த போது அவள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறதாக சொல்ல, இதுவரை இருந்த எல்லா நம்பிக்கையும் பயமாக மாறத் தொடங்கியது. விமலா சேர்க்கப்பட்டிருந்த மருத்துவமனையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தான் ரமணி. மருத்துவமனைக்கு வந்து இறங்கினான். ஒரு அறையின் முன்னே வராந்தாவில் விமலாவின் அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொண்டு நின்றிருந்தனர். சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்த அவர்களை பார்த்ததும் தான் அவனுக்குள் அசாதாரணமான நம்பிக்கை மெல்ல உருவானது. வருத்தம் இல்லாத அந்த வயதான முகங்கள் அவன் உயிரை பிடித்து நிறுத்தியது. அவனை கண்டதும் அவர்களின் முகம் மலர்ந்தது. வாங்க தம்பி என்றனர். அத்தை, மாமா, விமலாவுக்கு என்னாச்சு? ஏன் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கீங்க? பயப்படும்படி ஒண்ணுமில்ல தம்பி, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. அவர்களுடைய பேச்சு அவனுக்குள் நிம்மதியை மட்டும் கொடுக்கவில்லை, மகிழ்ச்சியும் தந்தது. அவர்களுடைய அன்பான வார்த்தைகள், அக்கறையான விசாரிப்பு விமலா எந்த பிரச்சனையும் தாய் வீட்டில் சொல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்தின. இதயம் பெருமிதத்தால் விம்மியது. எந்த சூழ்நிலையிலும் மனைவி என்ற கடமையிலிருந்து தவறாமல் என் கௌரவத்தை காப்பாற்றியிருக்கிறாயே விமலா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்? சிலிர்த்தது நெஞ்சு. உள்ளே டாக்டர் சுகுணா வாஷ் பேசினில் கையை கழுவிக்கொண்டு திரும்பினாள். படுக்கையில் சோர்வாக படுத்திருந்த விமலாவின் தோலை தொட்டவர், இப்போ மயக்கம் எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். இந்த திடீர் மயக்கத்துக்கு என்ன காரணம்னு சொன்னா எனக்கு என்ன தருவ? அவர் குறும்பாக சிரித்தார். உங்க ஃபீஸ சரியா தந்துடுறேன். விமலாவும் மன இறுக்கம் தளர்ந்து பேசினாள். ஃபீஸ் இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கி கொடு. நீ கர்ப்பமா இருக்க. குப்பன திகைப்பு நெஞ்சில் படர்ந்தது. கடைசியா எப்போ குளிச்ச? காலையில தான் சொல்லிடாத. அவர் மறுபடியும் சிரித்தார். அவளுக்கு தெரியவில்லை. கணவன் விட்டுவிட்டு வெளியூர் போனதால் உண்டான சோர்வு, மாமியார் போட்ட சண்டை, தொடர்ந்து அவரின் சாவு, அது தொடர்பான சடங்குகள், இதில் குளித்ததாக ஞாபகம் இல்லை. அந்த நினைவும் இல்லை. மகிழ்ச்சி நெஞ்சில் பெருகி மெல்லிய இலை இலையாக உடலெங்கும் பரவியது. ஆசையாக தன் வயிற்றை தடவி கொண்டாள். வயிற்றை தொட்டதுமே பளிச்சென ரமணியின் முகம் நெஞ்சில் அதிர்வுகளை உண்டாக்கியது. கண்களின் நிமிடத்தில் கண்ணீர் துளிகளை உற்பத்தி செய்தன. தாய் வீட்டில் தங்குவதற்காக கர்ப்பம் என்றொரு பொய்யை சொன்னேன். பொய்யே மெய்யாகிவிட்டதே. ரமணி, நம் குழந்தை இந்த முறை கலையாது. மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் மருத்துவம் கிடைத்திருக்கும் நேரத்தில் நீ எல்லாவற்றையும் மண்ணோடு மண்ணாக்கி விட்டாயே. வாழ்க்கையில் சகலத்தையும் என்னோடு பங்கு போட்டு கொண்ட நீ இந்த மகிழ்ச்சியை கொண்டாட இல்லையே. எங்கே இருக்கிறாய்? ஓடிவாயேன். ஓடி வந்து, விமலா, விளையாட்டுத்தனமா சொல்லிட்டேன், மறந்துவிடு, தெரியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று என் மடியில் படுத்து அழுது விடேன். என்னை சந்தேகப்பட்டது தவறு. அப்படி ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டது என்று சொல்லேன். இன்னொருத்தியை மணக்கப் போகிறேன் என்று சொன்னதெல்லாம் ஒரு வீம்புக்காக. என்னால் உன்னை தவிர வேறு ஒருத்தியை மனதாலும் நினைக்க முடியாது என்று என் மார்பில் ஓடி வந்து விழுந்து விடேன். உன்னை வாரி அணைத்துக் கொள்வேன். என்ன பேச்சை காணும்? மருத்துவர் அவள் தோளை உசுப்ப சிரிக்க முயன்று தோற்றாள். சரி, ஓய்வடு என்று அவர் கூறிவிட்டு சென்ற சில நிமிடங்களில் கதவு திறக்க விமலா அவசரமாக விழிகளை துடைத்து கொண்டாள். அம்மா அப்பாவுக்கு என் வேதனை தெரியக்கூடாது. விமலா. தூக்கி வாரி போட்டது விமலாவுக்கு. காதில் விழுந்தது ரமணியின் குரலா. பைத்தியத்துக்கு இப்படிதான் நினைத்ததெல்லாம் பிரமையாக தெரியுமோ? அது போலவே சட்டென திரும்பியவாறு தெரிந்த ரமணியை கண்டு திகைத்தாள். ரமணியா? என் எதிரே நிற்பது பிரமையா?
கண்களை சிமிட்டி பார்த்தாள். மறைந்து விடுமோ இந்த உருவம்? இல்லை, மறையக்கூடாது. இந்த உருவம் மாயமாக இருந்தாலும் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்களை சிமிட்ட மாட்டேன். விழிகளை விரித்து அந்த உருவத்தை உள்வாங்கி கொண்டிருந்தாள். விமலா அவன் அருகே வந்து அவளை தொட அவள் உயிர்ப்பித்தாள். அவனுடைய ஒரு தொடுதலில் மனசும் வயிறும் துடித்தன. ரமணி வந்துவிட்டான், என்னிடம் வந்துவிட்டான். இதயம் குழந்தையை போல் துள்ளியது. விமலா, என்னை மன்னிச்சிடு. நான் தப்பு செய்து விட்டேன். உன்மேல் அபாண்டமாக பழி போட்டு விட்டேன். உன்னை எப்படியெல்லாம் பேசிவிட்டேன். அதையெல்லாம் நினைச்சு ரொம்ப வெட்கப்படுறேன். எப்படி இது சாத்தியம்? நான் நினைத்த மாதிரியே பேசுகிறான். அவள் ஆச்சரியப்பட்டாள். விமலா, அம்மா செத்தது தற்கொலையாலதான். தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்திருந்தாலும், தானாகவே செத்திருந்தாலும் அதுக்கு காரணம் நீ இல்ல, புவனா தான். புவனா பண்ணின காரியத்தால் தான் அம்மா மனசொடிஞ்சு தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்காங்க. அவன் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். அவள் அதிர்ச்சியில் சிலையாக அமர்ந்திருந்தாள். அவளது கையை பற்றி முகத்தில் அரைந்து கொண்டு அழுதான். என்னை மன்னிச்சிடுமா, என்னை மன்னிச்சிடு. உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாதுமா. அவள் சிலை போல் இருக்க. விமலா, என் கூட வருவியா? என் கூட பழையபடி குடும்பம் நடத்துவியா? அவன் குழந்தையை போல கெஞ்ச வருவேன். ஆனா தனியா அல்ல. யாரோடு? உன் அம்மா அப்பாவோடா? நீ வந்தா எனக்கு அது போதும். அம்மா அப்பாவோடு இல்ல, உங்க குழந்தையோடு. அவன் கையை எடுத்து தன் வயிற்றில் பதித்து கொள்ள ஆச்சரியமாக அவளை பார்த்தான். கண்ணீர் சரசரமாக வழிய மெல்ல அவள் வயிற்றில் முத்தமிட்டான். அவளோ உயிர் வரை சிலிர்த்தாள். அதே நேரம் கதவு தட்டப்பட சில நிமிடங்களில் உள்ளே வந்த நர்ஸ், சார், டாக்டர் அம்மா உங்களை கூப்பிடுறாங்க என்றார். அவள் எழுந்து என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்று விமலாவிடம் சொல்லிவிட்டு தெளிந்த மனதுடன் நர்ஸ் பின்னால் சென்றான். வெளியே நின்றிருந்த விமலாவின் தாயும் தந்தையும், தம்பி, நீங்க போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க, நாங்க விமலா கிட்ட பேசிட்டு இருக்கோம் என உள்ளே சென்றனர். மருத்துவரின் அறைக்குள் ரமணி நுழைந்தான். உட்காருங்க சார், நீங்க தான் விமலாவோட கணவரா? ஆமா மேடம். வாழ்த்துக்கள். நன்றி மேடம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க மேடம். உங்க மனைவி கர்ப்பமா இருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி. இந்த மகிழ்ச்சிய பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிறது நம்ம கடமை. விமலாவோட கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமா இருக்கு. பல தடவை கர்ப்பம் நிலைக்காம கலைஞ்சு போனதா அவங்க அம்மா சொன்னாங்க. எல்லா பெண்களுக்கும் உடம்பு ஒரே மாதிரி இருக்காது. கர்ப்பம் கலைய உடல்நிலை மட்டும் காரணமில்லை, மனநிலையும் தான். வீண் டென்ஷன் இருந்தா கர்ப்பம் கலையக்கூடும். விமலா முதல் 5 மாசத்துக்கு முழுமையான ஓய்வு எடுத்தா மட்டும்தான் இந்த கருவை குழந்தைய நாம உருவாக்க முடியும். அதனால் அவங்கள குழந்தை பிறக்கிற வரை அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்படி வைங்க. என்னதான் நீங்க அவங்கள பார்த்துக்கிட்டாலும் அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி ஆகாது. அப்புறம் முக்கியமான விஷயம், குழந்தை பிறக்கிற வரை அவங்க கூட உடல் ரீதியான உறவு நீங்க வச்சுக்க கூடாது. பூர்ணமான ஓய்வு அவங்களுக்கு தேவை. ஒரு நிமிடம் திகற்பாக அமர்ந்திருந்தான். அப்படியானால் விமலாவை இப்பொழுது என்னுடன் அழைத்து போக முடியாதா? என் பக்கத்தில் வைத்துக் கொள்ள முடியாதோ? பார்த்து பார்த்து அவளுக்கு எல்லாம் செய்ய முடியாதா? இனம் புரியாத கணம் இதயத்தில் இறங்கியது. ஒரு நாள் கூட அவளை பிரிந்திருக்க முடியாத நிலையில் அவளை அம்மா வீட்டில் விட்டுவிட்டு ஆதங்கத்துடன் டாக்டரை பார்த்தான். அவர் மருத்துவராக அவனுக்கு தெரியவில்லை, மனசாட்சியின் உருவமாக தெரிந்தார். அவனுடைய தவறை விமலா மன்னித்திருக்கலாம், இவன் மறைக்க முயற்சிக்கலாம். ஆனால் அவன் மனசாட்சி மன்னிக்காது, மறக்காது. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இது சட்டத்திற்கு மட்டுமல்ல, சம்சார வாழ்க்கைக்கும் பொருந்தும். அவன் ஒரு நிரபராதியை தண்டித்தான். அதற்கு அவனுக்கு தண்டனை வேண்டுமல்லவா? தகாத வார்த்தைகள் பேசியதற்கு இந்த தனிமை தண்டனை அவனுக்கு தரப்பட்டதாக உள்ளம் உணர்ந்தது. இந்த தனிமை அவனுக்கு தண்டனையாகவும் அவளுக்கு காயமாற மருந்தாகவும் அமைய காலம் அமைத்து கொடுத்த ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.